வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது இந்த ஷியோமியோடைய பவர் பேங்க் 2. இந்த பவர் பேங்கோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10,000 mAh. ஸோ இந்த பவர் பேங்க் ஒரு புது வேரியண்ட். ஏற்கனவே இருந்த 10,000 mAh பவர் பேங்கை விட இது வந்து பல மடங்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ரொம்பவும் ஸ்லிம்மாக இருக்குது இந்த பவர் பேங்க். ஸோ இந்த பவர் பேங்க் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இந்த பவர் பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்திட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்க மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஷியோமியோடைய புது பவர் பேங்க் 2. இதோட இன்புட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 2 ஆம்பியர் இல்லாட்டி 9 வோல்ட் இல்லாட்டி 12 வோல்ட் கூட சப்போர்ட் பண்ணும். ஸோ மொத்தமாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 18 வோல்ட் வரைக்கும் 18 வாட் வரைக்கும் இதில் வந்து இன்புட் எடுத்துக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக இதுவே சார்ஜ் ஆகும். ஸோ இதுலேருந்து வர கரண்ட் பார்த்தீங்கன்னா 2.4 ஆம்பியர் வரைக்கும் வரும். ஸோ இதுவுமே 9 வோல்ட் 12 வோல்ட் 5 வோல்ட் மாதிரி வேரி ஆகி ஸோ குவிக் சார்ஜிங் சப்போர்ட்டுக்காக கிட்டத்தட்ட 15 வாட் வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் கொண்டது இந்த மீ பவர் பேங்க் 2. ஸோ இந்த பவர் பேங்க்குடைய பாக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஒன்றும் கிடையாது. முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மீ பவர் பேங்க் 2, அப்புறம் இது வந்து ஒரு ஐபேட் மினியை வந்து 1.4 டைம்ஸ் சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் 6 வந்து 3.7 டைம்ஸ் சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஷியோமியோடைய மீ 5 மொபைல் ஃபோனை 2.4 டைம்ஸ் சார்ஜ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. 2-வே குவிக் சார்ஜிங், அதாவது இன்புட்டும் சரி அவுட்புட்டும் சரி குவிக் சார்ஜிங். இதில் யூஸ் பண்ணியிருக்க டைப் வந்து லித்தியம் பாலிமர் டைப், அலுமினியம் அலையில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அதோடைய பாக்ஸுக்குள்ளே ஒன்றும் இருக்காது பெருசாக. ஒரு பவர் பேங்க்கும் ஒரு வயரும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் அந்த பவர் பேங்க். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. 10,000 mAh பவர் பேங்க். ஓகே, இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஹானர் பவர் பேங்க். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13,000 mAh பவர் பேங்க் இது. ஸோ இதுக்கும் திக்னஸ் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. பழைய 10,000 mAh பவர் பேங்க் ஷியோமியோட தான் இதே திக்னஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்காக இதை உங்களுக்கு காமிக்கிறேன். பாக்ஸுக்குள்ளே வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. ஸோ இந்த வயர் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி வயர். ஸோ நம்மக்கிட்ட இப்போ வர எல்லா டிவைஸஸுமே USB-C போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு USB-C கன்வெர்ட்டர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 60 ரூபாய் 70 ரூபாய் தான் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். இதை திறந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு USB-A போர்ட் இருக்குது, அப்புறம் USB-B அதாவது மைக்ரோ USB போர்ட் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை அழுத்தினீங்கன்னா 4 LED இண்டிகேட்டரில் 2 இண்டிகேட்டர் இருந்துச்சுன்னா 50% சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். 4மே இருந்துச்சுன்னா 100% சார்ஜ் இருக்குது. இது சார்ஜ் இண்டிகேட்டர். இந்த பக்கம் எதுவும் கிடையாது. சும்மா எப்போயும் போல் உங்களுக்கு ரேட்டிங் மற்றும் பல பிராண்டிங் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. மொபைல் ஃபோனோட சேர்த்து பாக்கெட்டில் போட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். வெயிட்டும் அவ்வளோவா இல்லை. சரி, இப்போது நம்ம இந்த 2 பவர் பேங்க்கையும் டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு மோட்டோ Z Play மொபைல் இருக்குது. ஸோ அந்த மோட்டோ Z Playயை இந்த 2 பவர் பேங்க்கும் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துப்போம். பார்த்திங்கன்னா சரி 3% தான் சார்ஜ் இருக்குது இந்த மோட்டோ Z2 Playயில். ஸோ மோட்டோ Z2 Playயோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3000 mAh. அது இது வந்து எவ்வளோ நேரத்தில் இந்த மொபைலில் சார்ஜ் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட 4% தான் சார்ஜ் இருக்குது இப்போ இந்த மொபைலில். இந்த மொபைலில் 4% சார்ஜ்லேருந்து 100% சார்ஜை எவ்வளோ நேரத்தில் வருது அப்படிங்கிறத கண்காணிப்போம். ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து அக்யூ பேட்டரி. ஸோ இந்த அக்யூ பேட்டரி அப்ளிகேஷனையும் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆன் பண்ண உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ நேரத்தில், அதாவது 3%லேருந்து 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கணக்குப்படி காமிச்சிடும். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஷியோமியோடைய பவர் பேங்க் 2. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம ஹானருடைய பவர் பேங்க்லையும் எவ்வளோ நேரத்துக்கு சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிடுவோம். 84% சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ 80%க்கு மேலே எந்த மொபைலையும் சார்ஜ் பண்ணுறத நான் வந்து பரிந்துரை பண்ணுறது கிடையாது. ஸோ இதோட நிறுத்திக்குவோம். ஸோ 85% சார்ஜ் ரீச் ஆயிடுச்சு. இந்த 85% சார்ஜ் ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour 40 minutes ஆயிருக்கு. ஸோ 1 hour 40 minutesக்குள்ள இந்த 3000 mAh மொபைல் ஃபோன் முழுக்க சார்ஜ் ஆயிருக்கு. ஸோ இதில் எவ்வளோ சார்ஜ் லெஃப்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 LED பிளிங்க் ஆகுது. ஸோ 3 LED பிளிங்க் ஆகிறதுனால 75% பேட்டரி இதில் இன்னும் ரிமைனிங் ஆகிருக்கு. ஸோ இந்த பேட்டரி சார்ஜிங்கை இப்பொழுதைக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து
இந்த மொபைல் ஃபோனை ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஹானர் பவர் பேங்க் வச்சு சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அந்த மொபைல் ஃபோன் சார்ஜ் ட்ரெயின் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் இன்னொரு சின்ன அம்சம் இருக்குது இந்த பவர் பேங்க்கில். இந்த பவர் பேங்க்கை வச்சு நீங்கள் உங்கள் லோ பவர் டிவைசஸ், அதாவது நீங்கள் வாட்சஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், இல்லாட்டி ஃபிட்னஸ் பேண்ட், இதெல்லாம் நீங்கள் வந்து லோ பவர், இதுக்கு முழுக்க உங்களுக்கு 18 வாட் பவர் தேவை கிடையாது. ஸோ ஒரு லோ பவர் டிவைஸை நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த வயரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ டபுள் டேப் பண்ணணும். ஸோ டபுள் டேப் பண்ணோடனே இந்த மாதிரி லைட் விட்டு எரியும். ஸோ எப்படின்னா லோ பவர்ட் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ லோ பவர்ட் மோடில் என்னுடைய ஸ்மார்ட் வாட்ச் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்மார்ட் வாட்ச் 17% சார்ஜ் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு 1 ஹவரில் நான் வெளியே கிளம்பணும். ஸோ அதுக்குள்ளே எவ்வளோத்துக்கு சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, 3/4 மணி நேரம் நம்ம கழிஞ்சு நம்ம மொபைல் இப்போ பார்க்குறோம். இப்போது எவ்வளோத்துக்கு சார்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு இந்த வாட்சில் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லோ பவர் மோடில் இந்த வாட்ச் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோ பவர் மோடில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 17லேருந்து 55% வரைக்கும் சார்ஜ் ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப நார்மல் தான். லோ பவர் மோடில் போட்டாலும் ஹை பவர் மோடில் போட்டாலும் இந்த வாட்ச் வந்து இவ்வளோ தான் கரண்ட் எடுத்துக்கும்னு இருக்குது. ஸோ இதை வந்து நான் டேரெக்டாக வால் அடாப்டரை கனெக்ட் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஹை கரண்ட் வந்து உள்ளே போயிட்டு வாட்ச் ஏதாவது டேமேஜ் ஆயிருமான்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயம் இல்லாமல் இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணி இந்த லோ பவர் மோடில் இந்த மாதிரி சின்ன டிவைசஸ்லாம் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மோட்டோ Z2 Play மொபைல் 3000 mAh கொண்ட இந்த மொபைல் 11% பேட்டரி தான் இருக்குது. ஸோ இந்த மொபைலில் ஹானர் பவர் பேங்க் கொண்டு நம்ம இப்போ சார்ஜ் பண்ணுறோம். ஒரு வழியாக மோட்டோ Z2 Playயும் சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம மீபோட பவர் பேங்க் வச்சு சார்ஜ் பண்ணோம். ஸோ 4லேருந்து 85% வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 hour 40 minutes ஆச்சு. அதே இது நம்ம ஹானருடைய பவர் பேங்க், குவிக் சார்ஜ் சப்போர்ட் பண்ணாத ஹானருடைய பவர் பேங்க் வச்சு சார்ஜ் பண்ணோம். அதுக்கு 10லேருந்து 97% வர்றதுக்கு 2 hours ஆயிருக்கு. ஸோ எம்ஐயோடைய பவர் பேங்க் உடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒன்றும் சார்ஜ் பண்ணல, ஆனால் இது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு விஷயம், இதில் லோ பவர் மோட் இருக்குது. ஸோ இந்த லோ பவர் மோட் வச்சு உங்களுடைய ஃபிட்னஸ் பேண்ட் இல்லாட்டி ப்ளூடூத் ஹெட்செட் இதெல்லாம் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 தான் அட்வான்டேஜ். ஸோ இதை வச்சு நீங்கள் மித்த மொபைல் ஃபோன் நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்போ ஸ்பீடு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நீங்கள் மாமூலாக யூஸ் பண்ணுற எல்லா சார்ஜர் மாதிரி தான், எல்லா பவர் பேங்க் மாதிரி தான் இதுவும் சார்ஜ் பண்ணுது. ஸோ இதுதான் என்னுடைய மீ பவர் பேங்க் 2 விமர்சனம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரி சொன்னா சரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். गिर गिरधर ग गिर गिरधर गिर गिरधर